என் தங்கப்பிள்ளையே, நாளைய விடியல் உனக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விடியலாக இருக்கும். அதே நேரம் நாளை உனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் நன்கு நெருக்கமான ஒருவருக்கு பிறந்த நாள். இவரை யார் என்று நான் அடையாளத்தை சொன்னாலே நிச்சயமாக நீ கண்டுபிடித்து விடுவாய். அதனால் இவரின் அடையாளத்தை உனக்கு சொல்ல வேண்டி நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, அடையாளத்தை மட்டுமல்ல, இவரின் பெயரையுமே நான் உனக்கு சொல்லத்தானே வேண்டும். என் பிள்ளை, இந்த தாயிடம் இருந்து உனக்கான நல்லதை எதிர்நோக்கி நிற்கும் நேரம். அப்படி ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கும் என்றால் அதை நான் சொல்லாமல் செல்ல முடியுமா? இன்று இந்த இரவு, அதாவது தொடர்ச்சியாக 3 நாட்கள் நீ வணங்கிய தெய்வங்கள் ஒவ்வொருவரும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நன்மையை நடத்த வருவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதாவது என் பிள்ளையை, நீ சதுர்த்தி திதியில் வணங்கிய விநாயக பெருமானும், அதற்கு அடுத்த திதியான பஞ்சமி திதியில் வணங்கிய வராகி தேவியும், அதற்கு அடுத்தபடியாக இன்று சஷ்டி திதியில் நீ வணங்கிய கந்தனும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நன்மைகளை செய்து கொடுப்பார்கள் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் மனதார ஆத்மார்த்தமாக உண்மையான அன்பினால் இவர்களை நீ வணங்கி இருக்கின்றாய். எப்படி இருந்தாலும் இவர்கள் நமக்கு நல்லதை செய்வார்கள் என்ற எண்ணம் கொண்டு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாகவே இந்த வாழ்க்கையில் நடத்தி இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது தெய்வத்திடமிருந்து கெட்ட பெயர் வாங்கும்படி நீ எந்த தீய செயல்களையும் செய்து விடவில்லை. மேலும் பல நன்மைகளைத்தான் இந்த வாழ்க்கையில் நீ செய்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக நாளை உனக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நிச்சயமாக நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உனக்கான தேவைகள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த வராகி உடனிருந்து உனக்கு இதையெல்லாம் சொல்ல வேண்டி வந்ததற்கு என்ன காரணம் என்று நீ யோசித்து பார்த்தாயா? உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாகவே நான் கொடுத்து விட வேண்டும். உன்னுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாமும் விலகி உனக்கு நல்லது நடக்க நான் எப்பொழுதும் உன்னோடு துணை இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் எதையும் விட்டு விடாமல் என் பிள்ளை, நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் காலம் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் உன்னிடம் பேச நினைக்கின்ற விஷயங்கள் பல உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் அது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல சோதனைகளையும் பல இன்னல்களையும் தந்து கொண்டிருக்கிறதல்லவா? எந்த இடத்திலும் எதையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்கிடாமல் உனக்கான தேவைகளை எல்லாம் உணர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக இந்த வாழ்க்கையில் நீ அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறாய். எது நடந்தாலும் நாம் நமக்கான இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் என்பது நம் எண்ணமாக இருக்கும் பொழுது அத்தனையிலும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு நான் சொல்லித் தருவது எல்லாவற்றிலும் நிச்சயமாக உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் உனக்கு என்ன கொடுத்தது, ஏது கொடுத்தது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு இனிமேலாக என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. மனநிறைவோடு நீ எதையும் உணர்ந்து கொள்ள வேண்டிய காலம் இது. உனக்கு நான் கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்து பார். உன்னாலேயே நம்ப முடியாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். என் பிள்ளை, நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத பல சந்தோஷங்களை நிச்சயமாக நீ உணர்ந்திடுவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எல்லா தேவைகளையும் நான் உனக்கென்று கொஞ்சம் கொஞ்சமாக நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டேன். நீ கேட்பதை எல்லாமும் உன் கைகளில் ஒப்படைக்க நான் தயாராகிவிட்டேன். ஆனால் இதையெல்லாம் பெறுவதற்கு முதலில் நீ நல்ல மனநிலையோடு இருக்க வேண்டும், நல்ல சிந்தனைகளோடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு புரிதலிலும் உன்னுடைய
ஒவ்வொரு நேரத்தையும் நீ சரியாக கணிக்க வேண்டும். என் பிள்ளையே, இன்னமும் சிறு பிள்ளையாகவே இருந்து கொண்டிருக்க முடியுமா? இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகத்தானே சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்றது. நீ என்னவாகவும் ஏதுவாகவும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி உனக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் தந்து கொண்டுதானே இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு உனக்குரிய நேரத்தை நீ நல்லபடியாக கடந்து வர வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் உறுதியாக இருக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காலமும் நேரமும் உனக்கு ஒவ்வொன்றிலும் நீ விரும்பிய சந்தோஷங்களை உனக்கு கொடுக்க தயாராக இருக்கும் இந்த காலம். நீ எதற்காகவும் வருந்தி நிற்கக்கூடாது. எதற்காகவும் என் பிள்ளை நீ குழம்பிக் கொண்டிருக்கக்கூடாது. உனக்கென நான் எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரங்கள் அத்தனையையும் நீ உன் வசமாக்கி விட வேண்டும். தெய்வம் தேடி வருகின்ற நேரங்களில் அதை எந்த அளவிற்கு உனக்கு சாதகமாக உன்னால் மாற்ற முடியுமோ அந்த அளவிற்கு உனக்கு சாதகமாக நீ மாற்றிவிட வேண்டும் என்பதனை மறந்து விடாது. காலம் உனக்கு ஒவ்வொன்றிலும் கை கொடுக்க வரும். இந்த நேரம் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ விரும்பியதை நடத்தி கொடுக்க வரும். உன் மனது எப்படியெல்லாம் தவிக்கிறது என்பதனை நான் அறிவேன். என் குழந்தையே, சில விஷயங்களை நீ பரவாயில்லை, நான் பார்த்து கொள்கிறேன் என்று எவ்வளவுதான் மற்றவர்களிடம் வெளிப்படையாகவே நீ சொல்லி இருந்தாலும் உன்னுடைய மனது கலங்குவதும் உன்னுடைய கண்கள் கலங்குவதையும் நான் மட்டுமே அறிவேன். எப்பொழுதும் நீ கலங்கி நிற்கும் இந்த காலங்கள் உனக்கான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது நீ எதையோ பார்த்து எதையோ ரசித்து ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை பெற்றுவிட முடிவு செய்யும் நேரங்களில் எல்லாம் பிரச்சனைகள் எங்கிருந்தாவது உனக்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது. துன்பங்களும் சோதனைகளும் எங்கிருந்தாவது உன்னை வந்து மிகவும் அதிகப்படியான வேதனைகளை தந்து கொண்டுதான் இருக்கின்றது. இதையெல்லாமும் மேலும் மேலும் நீ எதிர்கொண்டு வாழ்ந்திடத்தான் செய்கிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னால் முடியாத பல காரியங்களை கூட நீ முடிக்கிறாய் என்றால் நிச்சயமாக அதனை இனிமேலாவது நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய தாயின் அன்பு உனக்கு நிறைவான பல விஷயங்களை இனி நடத்தி தரும். எந்த நிலையிலும் உன்னை கைவிடாத ஒரு விஷயமாக அது இருக்கும். வராகி சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையின் பல உண்மைகளை நிச்சயமாக நீ கண்டுபிடித்து விட வேண்டும் என்பதனை மறக்காதே. வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் நீ சந்தோஷமாக எல்லாவற்றையும் எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பத்தான் வேண்டுமல்லவா? ஏனென்றால் அம்மாவின் மீது கொண்ட அன்பினால் தானே மீண்டும் மீண்டும் என்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றாய். நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையினால் தானே நீ எதையும் பெற்றுவிட முடியும் நம் வாழ்க்கையில் என்று நம்புகிறாய். அப்படி இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையை இனியும் ஒரு பொழுதும் நீ விட்டு விடாதே. உனக்கு நடக்கும் விஷயங்களை எந்த இடத்திலும் நீ தொலைத்து விடாதே. நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ நம்பு. பல ஆச்சரியங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் என்பதனை நீ நம்பு. மிக பெரிய பெரிய வேதனைகளையும் சோதனைகளையும் பார்த்த வாழ்க்கை இப்பொழுது இருப்பதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் தூசி தட்டிவிட்டு நாம் விலகிச் செல்ல வேண்டிய வாழ்க்கையாக மாறிவிட்டது. மேலும் மேலும் இந்த துன்பங்களையே நினைத்து கொண்டிருந்தோமானால் இந்த வாழ்க்கையில் நம்மால் ஒரு பொழுதும் நிம்மதியாக இருந்துவிட முடியாதல்லவா? உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் இனி எதுவாக இருந்தாலும் அவை அத்தனையிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்திடத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே. தேவையில்லாத பல விஷயங்கள் உனக்கு தெளிவினை கொடுக்க காத்திருக்கிறது. ஆனால் அது தேவையில்லையா என்பதனை முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு உன் கைகளில் தான் இருக்கின்றது. இதை நீ எப்பொழுதுமே தொலைத்து விடாதே. இப்படியே எல்லாம் முடிந்து விடுமோ,
நம் வாழ்க்கையும் இப்படியே சென்று விடுமோ என்று சொல்லி, என் பிள்ளை, நீ பதறிய பதற்றங்கள் எல்லாமும் முடியட்டும். அவரவர்களுக்கு எது சந்தோஷமோ அதை தேடி அவர்கள் சென்று கொண்டே இருக்கட்டும். எப்பொழுது உன்னை பற்றிய கவலை ஒருவருக்கு இல்லாமல், உன் வாழ்க்கையை பற்றிய கவலை இல்லாமல், அவர்களுக்கு தேவையான சந்தோஷத்தை மட்டுமே தேடி அவர்கள் அலைந்தார்களோ, அத்தோடு இந்த வாழ்க்கை நிற்கட்டும். இத்தோடு எல்லாமும் முடியட்டும். இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் முழுக்க முழுக்க நீ என்னவென்று தெரிந்து கொள். முன்னின்று எதையும் நீ கவனமாக புரிந்து கொள். நான் இருக்கும் பொழுது, இந்த வராகி நான் இருக்கும் பொழுது இனி எல்லாமும் மாற்றங்களை காணும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி வரும் விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனை அன்பையும் அத்தனை சூழ்நிலைகளையும் நான் எப்பொழுதும் உன் வசமாக்க முயற்சி செய்கின்றேன். உன்னை தேடி வரும் இது போன்ற ஏமாற்று மனிதர்கள் உனக்கு கொடுத்த வேதனைகள் எல்லாமும் போதும். அத்தனையையும் கடந்து ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கு. உன்னை சுற்றி நடக்கும் பல தேவையற்ற விஷயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியினை வைக்க வேண்டிய நேரம் இது. இனிமேலும் இதை நாம் தொடர்ந்து கொண்டே இருப்போமானால், இனிமேலும் இதையெல்லாம் நாம் யோசித்து கொண்டே இருப்போமானால், நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மேலும் மேலும் பல சோதனைகளையே தந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். எதையுமே உன்னால் நடத்திவிட முடியும் என்பதுதானே உண்மை. இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் நிச்சயமாக நடத்திவிட முடியும் என்பதுதான் உண்மை. இதை நீ இல்லை என்று மறுக்கக்கூடாது. உனக்குள் பல திறமைகள் இருக்கின்றது. உனக்குள் பல உண்மைகள் இருக்கின்றது. நீ நினைத்தால் இங்கு எந்த எல்லையிலும் உன்னால் சாதித்து விட முடியும் என்பதனை மறந்து விடாதே. நீ யோசித்தால் உனக்கு அத்தனையிலும் வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. ஆசைப்படுவது எல்லாமும் ஒன்றன் பின் ஒன்றாக நமக்கான விஷயங்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடும். இனி நடப்பதை எல்லாமும் என் பிள்ளை நீ கவனமாகவே புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை தெரிந்து விட்டால் அது போதுமல்லவா? எந்த நேரத்திலும் நான் இருக்கும் இந்த பொழுதுகளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக புரிந்து கொள். யாரையும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ ஒதுக்கி வைத்து விடாது. இனி எதிலுமே நீ என்ன யோசிக்கிறாய் என்பதனை பொறுத்துதான் உனக்கு நடப்பது நல்லதா கெட்டதா என்பதனை உன்னால் கணிக்க முடியும். சரி, இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, நாளைய விடியல் நான் சொல்கின்ற ஒருவருக்கு பிறந்த நாள். அவர் பிறந்ததனால்தான் நீ வெளிச்சத்தில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இல்லை என்றால் இருட்டுக்குள் தான் எப்பொழுதுமே இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கும். இந்த உலகத்திற்கே வெளிச்சம் கொடுத்த ஒருவருக்கு பிறந்த நாளாக நாளைய நாள் இருக்கும் பொழுது, அந்த நாளில் அவருக்கு நீ நிச்சயமாக நன்றி கடனை செலுத்த வேண்டும் என்பதனைத்தான் உன் அம்மா உன்னிடம் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாளைய விடியல் ரத சப்தமியினுடைய விடியல். ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த நாளில் ரத சப்தமியானது வருகின்ற நேரம். நீ சூரிய பகவானை மனதார வழிபட வேண்டிய நேரம். ஓம் ஆதித்யாய நமக என்று நாளை நீ நிச்சயமாக அவரை சொல்லத்தான் வேண்டும். உன்னுடைய வீட்டு வாசலிலோ அல்லது அவரினுடைய சூரிய ஒளி படுகின்ற இடத்திலோ ரத சப்தமி நாளில் சூரிய பகவானினுடைய ரதத்தை வரைந்து ஓம் ஆதித்யாய நமக என்று நீ ஒரு முறை அதனை எழுதிப்பார். நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் பல நல்ல விஷயங்கள் தோன்றும். 7 குதிரைகளை பூட்டி ரதத்தில் வருகின்ற சூரிய பகவான் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நடத்துவார். அவரிடமிருந்து உனக்கான ஒவ்வொன்றையும் நீ பெற வேண்டும் என்று நினைப்பது வேறு, அவருக்கு உண்மையான அன்பை நீ கொடுப்பது வேறல்லவா? என் குழந்தையை, எதையுமே எதிர்பார்க்காமல் தெய்வத்தின் முன்னால் நின்று பார். எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும். நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரமும் உனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் தெரிந்து கொண்டு நீ நிச்சயமாக சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கையை உனக்கு நீ வழிநடத்த, உன்னுடைய மனதிற்குள் தெளிவை கொடுக்க சூரிய பகவானினுடைய வெளிச்சம் உன் வாழ்க்கையில் ஒளி ஏற்றுகிறதல்லவா? அதுபோலத்தான் என் குழந்தை, நாளைய தினம் சூரிய பகவானை
அவருடைய பிறந்த நாளாக நாளைய தினம் கருதப்படுகின்ற அந்த நேரத்தில் அவருக்கு வாழ்த்து சொல்ல நீ மறக்காதே. என் குழந்தை, எதுவென்றாலும் நாம் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றோம். என்ன நடந்தாலும் அதையெல்லாம் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாமல் நாம் விழிபிதுங்கி நிற்கின்றோம். இது எல்லாமும் நடக்கும் என்ற ஒரு சிந்தனை உனக்குள் இருந்து விட்டது என்றால் அதையெல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வர வேண்டும் அல்லவா? தேவையில்லாமல் என் பிள்ளை எதற்குமே மனம் கலங்கக்கூடாது. உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் பாடங்கள் எல்லாமும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாளைய தினம் சூரிய பகவானினுடைய ரதத்தை நீ வரைந்து ஓம் ஆதித்யாய நமக என்று எழுதி அவரை நீ நிச்சயமாக வழிபட்டாயானால் அவரிடமிருந்து அவரின் பார்வை நேரடியாக உன் மீது விழும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மையான அன்பிற்கு இங்கு யாராக இருந்தாலும் அடிபணிந்து விடுவார்கள் அல்லவா? தெய்வமும் அப்படித்தானே. உண்மையான அன்பிற்கு அடிபணிந்து நிற்பார்கள். சூரிய பகவான் உனக்காக உன் முன்னால் வந்து நிற்கின்ற ஒவ்வொரு நாளுமே உனக்கான புதிய விடியலை அது தருகின்றதல்லவா? என் பிள்ளையே, புதிய வாய்ப்புகளை அவர் உனக்கு தினம் தினம் கொடுக்கின்றார். இதையெல்லாமும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. இந்த தெய்வம் உனக்கு இதுவரையிலும் சொன்ன விஷயங்களில் எல்லாமும் இது அதி அற்புதமான விஷயம் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் பேரதிர்ஷ்டம் அல்லவா? இந்த செய்தி இன்று உன் செவிகளில் கேட்டதை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்திராத ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது. எல்லோருக்கும் நாளைய தினம் ரத சப்தமி சூரிய பகவானை வழிபட வேண்டும் என்பது தெரிந்திருக்குமோ இல்லையோ, ஆனால் உனக்கு நான் அதனை தெரியப்படுத்தி இருக்கின்றேன். உனக்கு அதனை நான் என்னவென்று சொல்லி இருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, இனி எதையுமே நினைத்து நீ கலங்கக்கூடாது என்பதனை புரிந்து கொள். உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் போதும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கு முழுமையான விஷயங்களை எடுத்துச் சொல்லும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். தேவையான ஒவ்வொன்றையும் இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதும் சரியாக வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிலுமே நாம் விரும்பியது எல்லாமும் நமக்கு சரியாகவே கிடைக்க வேண்டும். நாம் ஆசைப்படுகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் நமக்கு நிச்சயமான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றும் என்றென்றும் இந்த வராகியான தெய்வம் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த பொழுதுகள் உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆசைப்படுகின்ற நேரங்களில் எல்லாம் உனக்கு நீ விரும்பியது எல்லாமும் உன் கைகளில் வந்து சேர இந்த தெய்வம் எப்பொழுதும் உனக்கு கை கொடுத்து உதவும் என்பதனை மறந்து விடாதே. யாரையும் நினைத்து இனிமேலும் என் பிள்ளை நீ கலங்கிவிட வேண்டாம். எதற்காகவும் என் பிள்ளை வருந்திவிட வேண்டாம். சுற்றியிருந்து உன்னை வீழ்த்த நினைத்த மனிதர்களிடத்தில் இருந்து எப்பொழுதும் நீ கலங்கி நிற்க வேண்டாம். நல்லது நடக்கும் என்று நீ நம்பினால் அது போதும். உனக்கான நன்மைகளை எல்லாமும் நீ பெற்றுக்கொள்வாய். நீ ஆசைப்படுவது ஒவ்வொன்றும் உனக்கான தருணங்களை உனக்கென உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த வராகி உனக்கு சொல்லித்தரும் இந்த பாடங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கானது என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக வாழ்வதை உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை மறந்து விடாது. நான் சொல்வதை எல்லாமும் உன் மனதில் பதியட்டும். இனி எந்த நிலையிலும் எதையுமே விட்டுவிடாமல் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாது. உன் தாயின் அன்பு உனக்கு கிடைத்தது போல என்றும் நான் உனக்கு இந்த அன்பை கொடுக்கத்தான் ஆசைப்பட்டு வருகின்றேன். நீயும் என் மீது நம்பிக்கை வைத்து என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கும் நல்லது நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். யாரையும் அவ்வளவு எளிதில் நம்மால் பகைத்துவிட முடிவதில்லை. ஏனென்றால் நமக்கு அப்படிப்பட்ட குணத்தை கொடுக்கவில்லை அல்லவா? எதையும் எப்பொழுதும் பெரிதுபடுத்தாது. சர்வசாதாரணமாக கடந்து செல். நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வருவதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும்.
நீ எதையும் நினைத்து இனிமேல் கலங்க வேண்டாம். எதையும் யோசித்து என் பிள்ளை இனிமேல் நீ பதற வேண்டாம். நான் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.